பகவதி எங்க? என்ன விஷயம்ப்பா? ரொம்ப முக்கியமான விஷயம். குணா உயிருக்கு ஆபத்துடா. பகவதி எங்க சொல்லு. குணா காலேஜ் ஃபங்க்ஷன் தான்ப்பா பகவதி போயிருக்கா. சாலா. டேய் குணா காலேஜுக்கு போடா. Table tennis singles first prize goes to Neha Tadir. அண்ணே இது வர. எங்கடா போற? என்ன தனியா விட்டு போவாத. இப்போ வந்துடுறேண்ணே. எங்க போற? டாய்லெட் போயிட்டு வரேன். Second prize goes to Shweta first year. The winners of Romeo Juliet drama, the first prize goes to Mr. Narasimhan. The first prize of fancy dress competition goes to Mr. Manivannan. குணா யார் அவனை அடிச்சா? எதுக்கிட்ட அடிச்சாங்க? டேய் அவன் என்னடா தப்பு பண்ணா? லவ் பண்ணா. டேய் உன் தம்பி லவ் பண்ணது தப்பு இல்லடா. வயசு பசங்க லவ் பண்றது சகஜம்தான். ஆனா உன் தம்பி ஆள் வச்சு அடிச்சான் பாரு அந்த ஈஸ்வர பாண்டியன். அவ செஞ்சது தப்புடா. ஈஸ்வர பாண்டியன் தெரியுமா உனக்கு? உன் தம்பி லவ் பண்றானே அந்த பொண்ணோட அப்பா. சவுத் மெட்ராஸை தான் கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு எம்பிடா. தான் பொண்ணு ஒரு டீ கடைக்காரன் தம்பி லவ் பண்றான் தெரிஞ்ச உடனே உன் தம்பி ஆள் விட்டு தூக்க சொல்லிட்டான்டா. விஷயம் தெரிஞ்சு இங்க வரத்துக்குள்ள சாலா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் போய் பாருங்க. நீ எதையுமே என்கிட்ட மறைச்சது இல்லையடா. ஏன்டா இந்த காதலை மட்டும்? அண்ணே அண்ணே அப்படி சொல்லாத அண்ணே. நீ என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற. நான் படிச்சு ஒரு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் என் காதலை உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதுக்குள்ள என்ன மன்னிச்சிருண்ணே. என்ன மன்னிச்சிரு. டே டே அழக்கூடாதுடா, அழக்கூடாது. இப்ப எதுக்கு கழுவணும்? இப்ப என்ன உனக்கு உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? சொல்டா சொல்லு. உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கா? Bhagavathi. யாரா? பகவதி குணாவுடைய அண்ணன். ஐயா வணக்கம். ஐயா உங்க ஆளுங்களை என் தம்பி அடிச்சு போட்டாங்கய்யா. பஞ்சாயத்து பண்ண வந்தியா? இல்லைங்க, நான் நியாயம் கேட்க வரலைங்க. சின்ன வயசுலேருந்து என் தம்பி என்ன ஆசைப்பட்டாலும் அது நான் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ உங்க பொண்ணு மேலே ஆசை வச்சிருக்கான். அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு கேட்கலிங்க. அவன் இன்னும் கொஞ்ச நாளில் டாக்டர் படிப்பு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அவன் டாக்டரையா? உங்கள் பொண்ணும் டாக்டர். ஒரு டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்கய்யா. தயவு செஞ்சு அவன் ஆசையை மட்டும் 6 தையல் போட்டிருக்கு. என்னால தாங்க முடியலையா. தம்பி மேல ரொம்ப பாசமோ? ஆமா, எங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது.
நான் தான் அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே. ம். ஐயா, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என் தம்பிக்கு தாயா. டீ கடை கூட என் சொந்த கடை தான். அதை என் தம்பி பேரில் எழுதி வச்சிடுறேன். ஊரில் கூட எங்களுக்கு 10 சென்ட் நிலம் இருக்கு. அது கூட அவனுக்கு தாயா. இதோ இதெல்லாம் அவனுக்கு தாயா. எப்படியாவது சேர்த்து வச்சிருங்கயா. சரி சரி, உன் தம்பிக்கு என் பொண்ணை கேட்கிற. பார்த்தாலும் பரிதாபமா தான் இருக்கு. எனக்கு யோசிக்க டைம் வேணும் பகவதி, டைம் வேணும். இந்த ஷூவை தொட. நீ தொடச்சு முடிக்கிறதுக்குள்ள உன் தம்பிக்கு என் பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். சரிங்கய்யா. தொடச்சிட்டேங்க. யோ, பாராட்டுறையா? பாராட்டுற. உன் தம்பிக்காக இத்தனை பேர் முன்னாடி என் ஷூவை துடைக்கிறேன்னா உன்னை பாராட்டுறையா? நீ உன் தம்பி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கன்னு புரியுது. இவ்வளோ பாசம் வச்சிருக்கிற உன் தம்பி செத்து போயிடுவான்டா. செத்து போயிடுவான். ஐயா, எச்ச கிளாஸ் கழுவுற உனக்கு எம்பி வீட்ல சம்பந்தம் கேக்குதா? ஐயா, இந்த பரதேசி அனுப்பிடுங்க. ஐயா, ஐயா சொல்லிட்டார்ல, வாடா போடா. அவன் இவ்வளவு தூரம் உன்னை அவமானப்படுத்திருக்கான். அவன் கையை காலை வாங்காம திரும்பி வந்திருக்கேடா. இந்த பார், இவன் கூப்பிட்டா எப்ப வேணாலும் ஓடி வரதுக்கு அந்த பொண்ணு தயாரா இருக்கா. 2 பேருமே மேஜர். கோவில்ல தாலி கட்டி கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்புறம் சட்டப்படி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது பகவதி. ஈஸ்வர பாண்டியன் பெரிய எம்பி, ஆள் பலம் பணபலம் உள்ளவர். அவரை பகைச்சிக்கிட்டு இப்படி செய்யறது. பகவதி, உனக்கு பக்க பலமா நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நாம நடத்தி வைக்கிறோம். இல்ல, நான் நடத்தி வைக்கிறேன். குணா, இந்த அந்த பொண்ணுகிட்ட பேசு பேசு. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு அந்த பொண்ணை வர சொல்லு. பேசு. இன்னைக்குதான் ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன். என்ன திருட்டு கல்யாணமா? ஐயரு, 2 பேரும் மேஜர் தான். அது சரி, வீட்டுக்கு தெரியாம வந்துருப்பேன். ரசீது கொடுங்க. ரசீது? இருட்டு கல்யாணம்னா நேரம் வந்துருவேன். மேலே கீழே ஆபீஸ் போய் பணத்தை கட்டிட்டு ரசீதோட மேலே வாங்கோ. ஆனதா, நீ பார்த்துக்க, நான் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, மேலே கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், பணம் கட்டிட்டு வர சொன்னாங்க. கல்யாணத்துக்கு பணமா? இந்த கோயில்ல கல்யாணத்துக்கு பணம் கட்ட வேண்டியதில்ல. மேலே ஐயர் சொன்னாரு. என்ன சொல்ற அம்பி? ஐயங்காரெல்லாம் இதோ இங்க இருக்கா. இனிமே தானே இவெல்லாம் மேல போவா.
குணா அண்ணா டேய், 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 குணா குணா என்னடா அண்ணே நான் உன்னை விட்டு போயிடுவேன் அண்ணே. டேய், அப்படி சொல்லாதடா. இல்லண்ணே, நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு கூடவே இருப்பேன். உன்னை விட்டு போக மாட்டேன்னு. டேய், நீ என் கூட தான்டா இருப்ப. டேய், உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. ஏதாவது உருவத்துல உன் கூடவே நான் இருப்பேன்னு. டேய், 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 குணா குணா கண்ண விடாதடா. டேய், டேய், கண்ண விடாதடா. டேய், டேய், குணா குணா டேய், டேய், குணா எச்ச கிளாஸ் கழுவுற உனக்கு எம்பி வீட்டுல சம்பந்தம் கேக்குதா? இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற உன் தம்பி செத்து போயிடுவான்டா.